Hello friends, welcome back to my channel NN Square. நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும். இன்னைக்கு என்னோட ஸ்டைல்ல முட்டை மசாலா இட்லி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இந்த ரெசிபி இட்லி பிரியர் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, யாருக்கெல்லாம் சுத்தமா இட்லியே பிடிக்காதோ அவங்களுக்காக கூட தான். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: இட்லி, வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, காரத்துக்கு குழம்பு மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், 2 முட்டை, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது பேஸ்ட். ஃபர்ஸ்ட் இட்லியை எடுத்து நம்ம க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி இதை மூணுத்தையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணது எல்லாமே எடுத்து சைடில் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸை இப்போ ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆன உடனே இந்த ஸ்டேஜில் சாப் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோஸையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சாட்டே பண்ணுங்கள். தக்காளி நல்லா மசிஞ்சு போயிடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு விழுதை கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணுங்கள். நெக்ஸ்ட் குழம்பு மிளகாய்த்தூளையும் காஷ்மீரி மிளகாய்த்தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ 2 முட்டையும் உடைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள், இல்லைனா சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். இப்போது க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கிற இட்லியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சே ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளுடைய முட்டை மசாலா இட்லி ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவிட்டு ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி கொடுத்து பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்தது சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்களும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. Until I meet you again in next video, Tata bye bye from NN Square. Keep supporting us, spread positivity.